Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் 2 டேஸில் மந்த்லி எக்ஸ்பைரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும், மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்குது, இந்தியா விக்ஸ் சூட்டப் ஆயிருக்கு, அது இல்லாமல் குளோபல் லெவலில் இருக்க நியூஸஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரைடேவோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ கிஃப்ட் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. குளோபல் லெவலில் இருக்க நியூஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரைடேயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். பட் கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்ததுன்னா 25,380ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். ஏன்னா ப்ரீவியஸாக வந்து பட்ஜெட் அன்னைக்கு அங்கேருந்து தான் ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. February 16th பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் 25,880 வரைக்கும் போயிருக்கு. திருப்பியும் வந்தாலும் அந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் இருந்துச்சு. கிளியராக லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். டெலகிராம் சேனலில் போய் பார்க்கலாம். இது என்னோட டெலகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே ஆனக்கான லெவல்ஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் செக்டார் வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குங்கிறது சொல்லியிருந்தோம். ஐடி செக்டார் வீக்காக இருக்குது, பார்டர் மார்க்கெட்டும் பேங்கிங்கும் சப்போர்ட் பண்ணுங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க, புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்காங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். 10:45க்கு நம்ம கொடுத்துருந்த இன்ட்ராடே லெவல் ரெசிஸ்டன்ஸ் 25,600 அதுவுமே பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தோம். ஏன்னா ஸ்பாட்டை விட்டுட்டு ப்ரீமியம் பாருங்கள், ப்ரீமியம் டிகே ஆகல ஃப்ரைடே, அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தோம் நிஃப்டி நெக்ஸ்ட் டச் 25,642 டச் ஆகும்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறம் கிளியராக சைட்வேஸில் தான் இருக்குங்கிறது நம்ம 240 மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக முடியும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஃப்ரைடே நிஃப்டி பாசிட்டிவ்க்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு, பேங்கிங்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. பட் ஐடி செக்டார் மட்டும் தான் அன்றைக்கி சப்போர்ட் பண்ணல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 320 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாசிட்டிவில் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஈவினிங் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து எல்லா கண்ட்ரீஸ்க்கும் 10% தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சு. பட் சண்டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எகைன் ஓவராலாக எல்லா கண்ட்ரிக்கும் 15% டேரிஃப் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்படி பார்த்தாலும் இது நெகட்டிவ் நியூஸ் தான். பிஃபோராக இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18% டேரிஃப் இருந்துச்சு. 18க்கும் 15க்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போது மார்க்கெட்டில் ஒன்றுமே அன்சர்டனிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் அண்ட் ஈரான் அந்த போர் பதட்டமும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இந்த வீக் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்னஸாக இருக்கவங்க, சேஃப் ட்ரேடர், அவங்களாம் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோ டெக்னிக்கலைஸோ இந்த டைம் மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது அது ஒர்க் ஆகாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்ரைடே வந்து ப்ரீமியம் டிகேவே ஆகல. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரைடே 9:15க்கு 253 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ரீமியம் நல்லா 280 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. மார்க்கெட் மேலே போகும்போது ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகுது, விக்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடியும் போது 258ல் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டே டேட்டாஸ் பார்த்துடலாம். ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டில் 935 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா 2,637 கோடி பையிங்கில் இருக்காங்க. எஃப்எண்டோட சம்மரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் ப்ரோ ட்ரேடர் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லையும் மீடியம் புல்லிஷ் ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்காங்க. கிளைண்ட் மட்டும் பேரிஷில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் புல்லிஷில் இருக்காங்க. இது வந்து ஃப்ரைடேக்கான சம்மரி. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி எப்படி வேணால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகலாம். இப்போதைக்கு வைடர் ரேஞ்சாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க. ஃப்ளக்சுவேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் 2 டேஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விக்ஸ் ஷூட்டப் ஆகுது, ப்ரீமியம் ஷூட்டப் ஆகும்போது மார்க்கெட்டில் ஹெவி வால்டிலிட்டி இருக்கும். அதை வந்து நல்லா கிளியராக ப்ரெடிக்ட் பண்ணி காட்டுது. மார்க்கெட் அப் சைடில் போனாலுமே விக்ஸ் ஷூட்டப் ஆகுது. அதுதான் இந்த ஃப்ரைடே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்.
நாளைக்கு மண்டே பொறுத்த வரைக்கும் எங்கே ஓப்பன் ஆகுங்கிறது இப்போ சொல்ல முடியாது. பிகாஸ் கிஃப்ட் நிஃப்டி 320 பாயிண்ட் கேப் அப் ஆயிருந்தாலும் அந்த நியூஸ் இம்பாக்ட்னால போயிருக்கு. இப்போ டுமாரோ மார்னிங் 6 o'clock கிஃப்ட் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகுது பொறுத்து தான் கேப் அப்பா இல்லை ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பாங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சுருக்கேன். டே டைம் ஃப்ரேம் சார்ட்டுக்கு 1200 பாயிண்ட்ஸ் கேப் அப்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவே மார்க்கெட் வந்து கேப் அப் கேப் டவுன் எவ்ரிடே இருக்கும்போது மார்க்கெட்டில் கிளியர் டைரெக்ஷன் இல்லாதனால ஃப்ரெஷ் பையிங்கோ எதுவுமே மார்க்கெட்டுக்குள்ளே இம்பாக்ட் ஆகலை. இப்போது ப்ரீவியஸாக ஃப்ரைடேக்கு முன்னாடி தேர்ஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு அந்த 50% ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் வந்து டச் ஆகிட்டு க்ளோஸ் வைக்கல. இப்போ கேப் அப் வைக்கிற 320 பாயிண்ட்ஸ் இன்கேஸ் கேப் அப் வச்சாலும் 25,880 25,920 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ப்ளே பண்ணும் இன்கேஸ் கேப் அப் வச்சா. நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்ட்ராடே லெவல்ஸில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிஃப்டி வந்து நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அந்த 12 ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டுருக்கு. பட் 4 ஸ்டாக் வந்து நிஃப்டிலையுமே இருக்கனால பேங்க் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். பிளைண்டாக நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பேங்க் நிஃப்டி ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதனால தான் ஏன்னா HDFC அண்ட் ICICI தான் நிஃப்டியோட இண்டெக்ஸ் வெயிட்டோட ஹையஸ்ட் வெயிட்டேஜ். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 320 பாயிண்ட்ஸ் கேப் அப் வைக்கலனாலும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் அதை கேப் அப் வச்சா 25,766 பிவோட்டாக ஒர்க் ஆகும். அப்சைடில் நான் சொன்ன 880 940 26,020 இதெல்லாம் வந்து அப்சைடில் வர ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 25,650 இன்கேஸ் கேப் அப் வச்சாங்கன்னா இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃப்ரைடேவோட பையிங் வந்ததுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 25,520 செகண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,384. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் ரேஞ்ச் மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 260 rupees ப்ரீமியம் இருக்குது. 260 rupees ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா வால்டிலிட்டி பண்ணி தான் டிகே பண்ண முடியும். அதனால் வால்டிலிட்டி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு இன்ட்ராடே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1.5 hours எதுவும் ட்ரேட் பண்ணாதீங்க. 1.5 hoursக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது, மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ரைட் பண்ணுறாங்க, மார்க்கெட்டோட இன்ட்ராடே ட்ரெண்ட் என்னங்கிறத பார்த்துட்டு டெலிகிராம் சேனலில் நானும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக இருக்க வீடியோவில் இங்கே வந்தால் நம்ம சப்போர்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம், இங்கே வந்தால் ஷார்ட் ஃபோக்கஸ் பண்ணலாங்கும்போது மார்க்கெட்டில் ஆல்ரெடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிறனால அப்படி பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட் அன்சர்டனிட்டியாக இருக்கனால எனி டைம் இமிடியேட் செல்லிங் ப்ரெஷர் வரலாம், எனி டைம் இமிடியேட் பையிங் ப்ரெஷர் வரலாம். US ஈரானோட அந்த வார் டென்ஷன் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. அதனால் குளோபல் லெவலில் திடீர்னு மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு லெவல்ஸில் எப்படி ரியாக்ட் ஆகுது, இன்ட்ராடே ட்ரெண்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆனாலும் ப்ரீவியஸ் லெவல் 17 பிப்ரவரி அன்றைக்கி வந்து 60,580 சப்போர்ட் ஆக்ட் ஆனது. எக்ஸ்டர்டே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 50,000 சப்போர்ட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் கிளியராக மார்க் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 61,300ங்கிறது சென்டர் பிவோட் பாயிண்ட். அப்சைடில் இது வரைக்கும் ஓப்பனிங் தான் வச்சுருக்காங்க போது ட்ரேட் ஆகல. 61,500க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஸ்லைட்டாக பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லெவல் 61,700 61,900 அப்சைடில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். கேப் அப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆனால் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது, எக்ஸாக்டாக 61,000 இருக்குது. ப்ளஸ் ஃப்ரைடேவோட பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த சப்போர்ட் எக்ஸ்ட்ரா 60,800. ஃபைனலாக பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் 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 மல்டிபிள் சப்போர்ட் ஜோன் 60,500. 60,500 கீழே திருப்பியும் பிரேக் ஆச்சுன்னா எகெயின் ஹெவி செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டி 61,500க்கு மேலே சப்ஸ்டைன் ஆகுதான்னு பார்த்துட்டு நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நம்ம சொன்ன 25,380 லெவல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள். இதுக்கப்புறம் வரது எல்லாமே டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.